அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊருக்குள்ள வந்து அப்பப்போ கரடி வந்துடுது. ஒரு கரடி தான் பயங்கரமாக இருக்கும். அந்த கரடி வந்து அப்பப்போ மக்களை வந்து துன்புறுத்துது, மக்களை அட்டாக் பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுது. அது எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் அரசரும் வந்து காவலாளிகள் எல்லாத்தையும் போய் அந்த கரடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கரடி கண்டே பிடிக்க முடியல. எப்பாச்சும் ஒரு நாள் திடீர்னு வருது, யாரை பார்க்குதோ அட்டாக் பண்ணிடுது. மக்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்கிறாங்க. அரசர் வந்து எப்படின்னு கொல்லணும் அந்த கரடி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ஒரு உறுதியாக இருக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ஒரு தாத்தா ஒடியாராரு அரச சபைக்கு. அரசே இப்போ நான் அந்த கரடி பார்த்தேன், எங்கள் தோட்டத்தில் தான் அந்த கரடி இருக்குது, இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கரடி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் நல்ல சமயம்னு சொல்லிட்டு யார் வேலவனை கூப்பிடுறாரு. வேலவன் அப்படின்னு வீரமானவன், ஓகேவா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர வீரமானவன். அவனை கூப்பிட்டு ஒரு ஈட்டி கையில் கொடுத்து அரசர் வந்து அந்த கரடி கொண்டுட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வேலவனும் கம்பீரமாக போகிறான் அந்த கரடி கொள்றதுக்கு ஈட்டி எடுத்துட்டு. அப்புறம் வெங்கடேஷையும் கூப்பிடுறாரு. வெங்கடேஷ் கையில் ஒரு ஈட்டி கொடுத்து நீயும் கூட போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அரசரோட மந்திரி என்னன்னு கேட்குறாரு. அரசே, வேலவன் வந்து வீரமானவன், அது சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அவன் ஒருத்தும் போது அந்த கரடி கொள்றதுக்கு நீங்கள் ஏன் ஒப்புக்கு சப்பானியாக இருக்கிற இந்த வெங்கடேஷையும் கூட அனுப்பி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் மட்டும் போதாது, மண்புழுவும் வேணும். அந்த மாதிரி இந்த வெங்கடேஷ் எதுக்காச்சும் ஆவான், அதனால தான் அவனை கூட அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் மக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஈகராக பார்க்குறக்கு. அப்புறம் வெங்கடேஷ் வந்து வெளியில் வர்றான். கரடி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், வெங்கடேஷ் கரடி கொண்டுட்டானே. எல்லாரும் எதிர்பார்த்தது வேலவன் தான் கரடி கொண்டிருப்பா அப்படின்னு. ஆனால் வெங்கடேஷ் வந்து கொண்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம், எப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே, வேலவன் எங்கே அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. வேலவனை வந்து கரடி தாக்கிடுச்சு, வேலவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அரசே நீங்கள் கொடுத்த ஈட்டி வந்து கூர்மையாகவே இல்லை, நீங்கள் அவசரத்தில் ஏதோ ஒரு ஈட்டி எடுத்து கொடுத்துட்டீங்க, கூர்மையாகவே இல்லை. ஸோ அந்த ஈட்டியை வந்து நான் கூர்மைப்படுத்திட்டு அந்த ஈட்டியில் இருக்கிற நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா, கத்தியாக இருந்தாலும் நல்லா நம்ம இது பண்ணோம், நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூர்மையாகும். ஸோ அந்த வெங்கடேஷ் என்ன பண்ணிக்கிறான், அந்த ஈட்டி கூர்மையாக இல்லாததால் அவன் வந்து நல்லா தீட்டிட்டு போயிருக்கிறான். அதுக்குள்ளே அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறான் இவன், யார், வேலவன். அவன் வீரமானவன் தான், அவங்ககிட்ட இருக்க ஈட்டியும் கூர்மை இல்லை. ஸோ அவன் அவசரப்பட்டு அந்த ஈட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அந்த ஈட்டியால் குத்தி பார்த்துருக்கான், கரடி சாகலை. அப்புறம் கரடி என்ன பண்ணிருச்சு, வேலவனை அட்டாக் பண்ணி கொன்றுச்சு. ஸோ இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், வீரம் மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, யோசனை. இப்போது வெங்கடேஷ் அந்தளவுக்கு வீரம் இல்லைனாலும் சிந்திச்சு செயல்பட்டுருக்கான். அரசர் கொடுத்த ஈட்டியை அப்படியே பேக்கு மாதிரி அவன் எடுத்துகிட்டு போகல. ஈட்டி கூர்மையாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, கூர்மையாக இல்லைன்னு தெரிஞ்சோடனே நல்லா தீட்டிட்டு ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போய் டக்குன்னு தக்க சமயத்தில் அந்த கரடி போட்டு தள்ளியிருக்கிறான். ஆனால் வேலவன் வீரமாக இருந்து என்ன பிரயோஜனம், யோசிக்கல. ஸோ இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.